ஆரோ மேடம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிப்பன் பில்டிங்கில் பேசிட்டு இதுக்கப்புறமா வந்து இந்த பேம்ப்ளெட் வந்து எங்கேயுமே லோக்கலில் டிஸ்ட்ரிபியூட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு உறுதி கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் யாருமே வந்து இந்த பேம்ப்ளெட் வந்து மக்களிடம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது அஃபிஷியலாக கொடுத்ததானுங்களா இது ரிப்பன் பில்டிங்லேருந்து கார்பரேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இது கொடுத்தது இல்லாமல் ஒரு வாக்காளர்கிட்டையும் போயிட்டு 16வது நம்பர் ஓட்டு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது நோட்டாக்கு போகும்னு சொல்லி பர்டிகுலராக சொல்கிறாங்க. பேம்ப்ளெட் கொடுக்கறது ஓகே, நோட்டாக்காக விழிப்புணர்வாக இருந்தாலும் 16 வரிசை எண் வந்து தளபதியோட சி ஜோசப் விஜயோட விசில் சின்னம். அதை வந்து இவங்க பர்டிகுலராக என்ன சொல்கிறாங்கன்னா 16 ஓட்டு போட்டிங்கன்னா நோட்டாக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து குழப்பறதுக்கான முயற்சியை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால தான் யார் கொடுத்தாங்களோ அவங்கள அந்த குழுவினரை வந்து நாங்கள் பிடிச்சி கொண்டு வந்து ஆரோ மேடம் கிட்ட கொடுத்துருக்கோம். அவங்க இதுக்கப்புறம் வந்து இந்த பேம்ப்ளெட்டை யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அந்த நம்பிக்கையின் பேரில் நாங்கள் கிளம்புறோம். நான் ஜெகன், இங்கே வந்து மாவட்ட இணைச் செயலாளராக இருக்கேன், பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி. நோட்டீஸை வாங்கிய நபரிடம் இது குறித்து கேட்டபோது தான் ஒரு பள்ளியில் ஆபீஸ் அசிஸ்டண்டாக வேலை பார்த்து வருவதாகவும் ரிப்பன் மாளிகையில் உள்ள ஏஇஓ அதிகாரிதான் இதை வழங்கச் சொன்னதாகவும் அந்த நபர் தெரிவித்தார். மாநகராட்சியில் இருந்து கொடுத்தாலும் இது தவறு, பழைய நோட்டீஸ் என தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன் சார். ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன், ஆபீஸ் அசிஸ்டண்டா. கொடுக்க சொன்னாங்க வந்து ரிப்பன் பில்டிங்ல ஏஇஓ மேடம். ரிப்பன் பில்டிங்ல சார் ஏஇஓ அசிஸ்டன்ட். இந்த தபால் வந்து இது கொடுக்கணும் எல்லாருக்கும், வளர்ச்சி நோட்டட்னு எழுதி இருக்கு சார். ஆனா இது ஆமா ஃபர்ஸ்டே இது வந்து பிரிண்ட் பண்ணிருக்காங்க.